ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாக்கரில் எம்சிபி வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூல் கிட் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஏஐஆரால் நீங்கள் எம்சிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப மாஸ்டர் பண்ண வேண்டிய கான்செப்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேசன் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டாக்கரில் அதை ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்ட் பில் பண்ணுறதா இருக்கட்டும், ஏஜென்ட்டுக்கு பில் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எம்சிபியை வித்தின் 1 கிளிக்லேயே உங்களால் ஆட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்தெந்த ஐடி அதாவது கர்சர், கூகுள் ஆன்டி கிராவிட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ, எம்எல், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கை நீங்க கோர் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டா மேத்தமெட்டிக்ஸோடைய பேர்டன் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நானே ஒரு புக்கு கம்ப்ளீட்டா ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த எம்சிபிஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். அண்ட் இப்போ அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் எம்சிபி டூல் கிட்ட வந்து நம்ம ரன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் குரோம் போங்க, போயிட்டு டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேவா? ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கான டாக்கருடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்கர் டெஸ்க்டாப் ஆர் விண்டோஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக்காக இருந்தீங்க அப்படின்னா மேக் ஓஎஸ்க்கு தேவையான வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட டாக்கரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஐ வரும். ஓகேவா? ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங்னு எல்லாருக்குமே வரணும். அப்படி வந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் டாக்கர் ஓப்பன் பண்ணுவீங்க, டாக்கர் டெஸ்க்டாப்பை. அப்போ உங்களுக்கு WSL அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ரன் பண்ண சொல்லும். நீங்கள் அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி உங்களோட பவர் செல்ல இல்லை மேக்னா டெர்மினலில் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நீங்கள் அந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணணும். அப்போனா தான் அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே எம்சிபி டூல் கிட் பீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து திரும்ப பண்ணி கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரௌஸ் எம்சிபி சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்டலாக்ல பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 312. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 days பிஃபோர் பார்க்கும்போது 200 சம்திங்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எக்கச்சக்கமாக. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்க ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டரு, டேப்பியர், நியோ4j, டேட்டா மாடலிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எம்சிபிஸ் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் வே. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா எந்தெந்த கிளைண்ட் கூடலாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் கோட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி கிளாட் டெஸ்க்டாப் கொடுத்துருக்காங்க. கோடெக்ஸ் ஏஜென்ட் இருக்கு. continue.devனு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அடுத்து கர்சர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். கரண்டா கர்சர் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, ஜெமினி CLI, கார்டன், LM ஸ்டுடியோ, ஓப்பன் கோட், VS கோட், இந்த மாதிரி இருக்கு. இதுல இல்லாத பிளாட்ஃபார்ம் கூட நான் கனெக்ட் பண்ணும், ஏஜென்ட் கூட இந்த எம்சிபி கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கனெக்ட் யுவர் எம்சிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு இந்த கமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்கரோட எம்சிபிஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க கனெக்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ கர்சர்னா கனெக்ட் கொடுத்துடாதீங்க. ஓகே? இங்கே வந்து OAuth அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆத்தரைஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட குரோமுக்கு ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி உங்கள் கிட்டப்போ ஆத்தரைஸ் பண்ணுறீங்களா டாக்கரோட அப்படின்னு கேட்கும். நான் ஆத்தரைஸ் கொடுக்குறேன். ஸோ ஆத்தரைஸ் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டன், ஓப்பன் டார்க்கர் டெஸ்க்டாப்னு சொல்லி கேட்கும். இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை பண்ணிடணும். இப்போ நான் கிளைண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல கர்சரை வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கர்சரோட கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் கேட்டலாக்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் சர்வர் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மை சர்வரில் யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஆட் ஆயிரும். டூல்ஸ் எத்தனை இருக்கு? 3 டூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எந்த எம்சிபி வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் ஆடுன்னு கொடுக்குறது மூலமா
அந்த எம்சிபி டூல் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோட கர்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கர்சரில் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் நம்மளோட எம்சிபி வந்து கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் இன் எம்சிபி அப்படின்னு சொல்லி வாக் த்ரூஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கைடு மாதிரி. ஓகே, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ வந்து என்னோட கர்சர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்சர் செட்டிங்ஸில் இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கர்சர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கர்சர் செட்டிங்ஸ் வரும். இதிலே போனீங்கன்னா டூல்ஸ் அண்ட் எம்சிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண பிஜிஏ கைடு, இப்போ நான் கனெக்ட் பண்ண எம்சிபி டாக்கர் வந்து எனக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டூல்ஸ் வந்து லோட் ஆகுது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டை கனெக்ட் ஆகி இந்த 3 டூல்ஸை வந்து நமக்கு இங்கே காட்டணும். ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்கு. மேபி இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எரர் வரும், சாரி ரன் ஆயிரும். இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ எரர் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எரர் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்போ எம்சிபி டாக்கர் வந்து இதுதான். நீங்கள் எம்சிபி டாக்கர்ல இருந்து ஏதாவது எனேபிள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்ஸ்டால்டு எம்சிபி சர்வர்ஸுக்கு கீழே உங்களுக்கு mcp_docker அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. 9 டூல்ஸ் வந்து வந்துருச்சு. இதில் வந்து இன்பில்ட்டா 6 டூல்ஸ் இருக்கு கரண்டா. அது தவிர்த்து நம்மளுடைய இந்த 3 டூல்ஸ் வந்து அங்கே ஆட் ஆயிரும். யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் டூல் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9 டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் டைம்டு டிரான்ஸ்கிரிப்ட், கெட் டிரான்ஸ்கிரிப்ட், கெட் வீடியோ இன்ஃபோ, இது 3 வந்து நம்மளோட அந்த 3 டூல்ஸ். இது வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடியது. கோட் மோடு, எம்சிபி ஆடு, எம்சிபி கான்ஃபிக் செட், எம்சிபி எக்ஸிக்யூட், ஃபைண்டு, எம்சிபி டிஸ்கவரி, இது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய சர்வர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் எம்சிபி டாக்கர் வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கரண்ட்டாக நான் என்ன பண்றேன், ஸோ என்னுடைய இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய கர்சரில் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இங்கே இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ யூடியூப்பில் யூடியூப் ஏஐ வித் திரு, ஏஐ வித் திரு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷேர் கொடுத்து அதோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு மேலே இப்போ இதில் லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நவ் use the YouTube transcript MCP from Docker and give the summary of the above video அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எம்சிபியை அது யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்கர் மூலமாக யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இந்த 3 டூல்ஸு, ஓகேவா, என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெட் டைம்டு டிரான்ஸ்கிரிப்ட், கெட் வீடியோ இன்ஃபோ, அந்த 3 டூல்ஸ் வந்து இங்கே நமக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் வீடியோ இன்ஃபோன்னு கேட்குதா, கெட் வீடியோ இன்ஃபோ இருக்கா. ஸோ நம்மளோட எம்சிபி என்ன ஆகுது அப்படின்னா அக்செப்ட் ஆயிடுச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒர்க்குக்குமே ஒரு எம்சிபிஸ் இருக்கு. எம்சிபியை கட்டாயமாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கூட. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எம்சிபியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிங் டூல் கேட்குது. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து அதுவே வந்து மேபி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? ஓப்பன் கிளான் யுவர் சிஸ்டம், இந்த பாருங்க, ஹாய் கைஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது இருக்கு. வீடியோ சம்மரி வருது. ஸோ வீடியோ சம்மரியில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நமக்கு கீ பாயிண்ட்ஸோட கொடுக்குது. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து
வீடியோ வந்து என்னென்ன வேணும் இந்த பாருங்க கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோட சம்மரியுமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இதெல்லாம் வந்து எம்சிபி யூஸ் பண்ணி பண்ணுங்க ஓகேவா. ஸோ இப்போ இதில் டிரான்ஸ்கிரிப்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அவைலபிள் கொடுக்கல நான் நிறைய வீடியோவில். ஸோ அதனால் வராது. மேபி டிரான்ஸ்கிரிப்ட் இருக்க வீடியோ நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் சம்மரி பண்ணி சூப்பரான ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாமே எது மூலமாக பண்ணுது அதை மட்டும் நல்லாவே நோட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு இங்கே டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. கெட் டைம்டு டிரான்ஸ்கிரிப்ட்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெட் வீடியோ இன்ஃபோ யூஸ் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளோட ஆக்சுவல் டூலு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த டூலையும் யூஸ் பண்ணி பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து டாக்கரில் இருக்கக்கூடிய எம்சிபிஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே எம்சிபிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான எம்சிபிஸ் இருக்கு. இந்த கேட்லாக்ல போனீங்கன்னா டெய்லியும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு நானே ஓனா ஒரு புக்கு ரைட் பண்ணி அதை தங்கிலீஷில் ஃபுட் எக்ஸாம்பிள் வச்சு ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கோர் ஏஐ, எம்எல், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ ரீச் ஆகணும். அப்படின்னா தான் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு இவ்வளோ ஏஐல இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும். அண்ட் அவங்களுமே வந்து கற்றுக்குவாங்க. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு டெக் ரிலேட்டட் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.